வெல்கம் டு ராஜிகா கிச்சன். இன்னைக்கு ஒன் பாட் ரெசிபில அட்டகாசமான அரைச்சு விட்ட தக்காளி சாம்பார். வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தா போதும், காய்கறியே தேவை கிடையாதுங்க. ரொம்ப குயிக்காவும் செஞ்சிடலாம், அதே சமயத்துல ருசியும் அட்டகாசமா இருக்கும். இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு எக்ஸலன்ட் டேஸ்டா இருக்கும். ரொம்ப குயிக்கா செய்யறது எப்படிங்கிறத பாத்திரலாங்க. இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் தேவை. அதுக்கு நீங்க மிக்ஸி ஜார் எடுத்து 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், இது கூடவே 2 காரத்துக்கு தேவையான அளவு 2 பச்சை மிளகாய், நான் 3 பழுத்த தக்காளி பழம் எடுத்திருக்கேன், நாட்டு தக்காளி. ஸோ நாட்டு தக்காளி எடுத்தீங்கன்னா புளிப்பு நல்லா அதிகமா இருக்கும். அதே பெங்களூர் தக்காளி எடுத்தீங்கன்னா புளிப்பு கம்மியா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதே 1 டீஸ்பூன் அளவு கசகசாவை வெந்நீர்ல ஊற வச்சிருக்கேன் ஒரு 10 நிமிஷம். அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவுனது, அது கூடவே ஒரு 1/4 கப் அளவு நீங்க பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா தாளிப்பு கொடுக்குற வேலை மட்டும்தான். அதுக்கு ஒரு நீங்க குக்கர் விசில் போட்டு மூடிங்க அப்படின்னா ரொம்ப குயிக்கா ரெசிபி ரெடி ஆயிடுங்க. இப்போ அரைச்சி வச்சாச்சு. இப்போ குக்கரை ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன் நல்ல வாசனைக்காக. 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இது ரெண்டும் தாளிப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம், நீங்க வெங்காயம் தக்காளி எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதே ஈக்குவல் குவான்டிட்டி அளவுக்கு நீங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கீத்தா, அதாவது நீட்டா வாக்குல அரிஞ்சு வச்சிருக்கேன். இதை நீங்க நல்ல எண்ணெயில வதக்கணும். இது நல்ல கண்ணாடி பதம் வதங்க அந்த சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப எக்ஸலன்ட் டேஸ்டா இருக்கும். நல்ல கண்ணாடி பதத்துக்கு ப்ரௌன் கலர்ல வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன கொத்த அளவு நீங்க புதினா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி சுருண்டத்துக்கு அப்புறம் புதினாலாம் முழுசா தெரியாம எண்ணெயில நல்லா சுருண்டத்துக்கு அப்புறமா இது கூடவே நீங்க அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் சேர்க்கணுங்க. இந்த பேஸ்ட் சேர்க்கறது நம்ம வதக்கல, ஸோ பச்சையா தான் நம்ம அரைச்சி சேர்க்கிறோம். ஸோ ரா டேஸ்ட் இதுல ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் இன்னும் வேணும்னாலும் கொஞ்சம் கூட சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்க நல்லா வதக்கணும். நல்லா வதக்க அந்த பச்சை வாடை போயிடுங்க. நல்லா வதக்கிறதுக்கு முன்னாடி உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், இதையும் சேர்த்து போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்ப பாருங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் சைட்ல ஃபுல்லா பபிள்ஸ் தெரியுதுங்க. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்க நல்லா கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க பொட்டுக்கடலை சேர்த்திருக்கனால டக்குன்னு அடி உட்காரும். ஸோ கிட்டக்க இருந்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நல்லா அது பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா, எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்க எவ்வளோ கிரேவி செய்வியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப தண்ணியா இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி தண்ணி குவான்டிட்டியை சேர்த்துக்கோங்க. இப்போ விசில் போட்டு நல்ல 3லேருந்து 4 விசில் வரைக்கும் தாராளமா விடலாங்க. நல்லா குழஞ்சு வெந்துச்சு அப்படின்னா இட்லியோட தொட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இதனோட வாசனை வீடே கமகமன் இருக்கும். சுட சுட இட்லி தோசையை ஊத்தி அது மேல இந்த கிரேவியை ஊத்தி சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அடுத்த ஒரு நல்ல ரெசிபில பாக்குறேன். அது வரைக்கும்